பிரைஸ் லார்ட். கர்த்தர் நாம மையப்படுவதாக. இந்த அருமையான புதிய நாளிலே உங்களை பார்ப்பதிலே மிகுந்த சந்தோஷம். தினமொரு லோகோஸ் வார்த்தையின் மூலமாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய தேவ வார்த்தையை சொல்லி உங்களுக்கு ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த புதிய நாளில் கூட ஒரு புதிய லோகோஸ் வார்த்தையை உங்களுக்கு சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். மத்தேயு சுவிசேஷத்தில் 23ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை உங்களுக்காக வாசித்து ஜெபிக்க விரும்புகிறேன். மத்தேயு 23:12. தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே இயேசு தம்முடைய சீசர்களை பார்த்து அநேக காரியங்களை பேசிக் கொண்டிருக்கிறார். பேசும்போது வேத பாரகரையும் பரிசேயரை குறித்து அவர் பேசுகிறார். அன்றைக்கு வேதத்தை கற்றறிந்தவர்கள், நல்ல பொசிஷன்ல இருக்கிறவர்களை பத்தி பேசுறார். இவர்கள் என்ன விரும்புவாங்க அப்படின்னா, அவங்க நிறைய சொல்லுவாங்க, ஆனா செய்ய மாட்டாங்க. எல்லாரும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சில காரியங்களை செய்வாங்க. ஆலயங்களிலே முதல்ல உட்காருவாங்க, பெரிய பெரிய காரியங்கள் செய்வாங்க. அவர்கள் சொல்றதை கேளுங்க, ஆனா அவங்க செய்யறது போல செய்யாதீங்கன்னு ஏன் சொன்னாங்க. ஏன்னா அவர்கள் என்ன செய்வார்கள்னா, எப்பொழுதுமே உயர்ந்து இருக்கணும்னு நினைப்பாங்க, தன்னை தான் உயர்த்துகிறவர்களா இருந்தாங்க. அப்ப ஆண்டவர் சொல்லும்போது என்ன சொல்றாரு? தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படும். அப்போ யார் உயர்த்தணும்? உயர்வு தன்னால வரும், நம்ம உயர்த்தக்கூடாது அப்படின்னு அவர் சொல்றாரு. தன்னை எவன் தாழ்த்துகிறாளோ உயர்த்தப்படும். யாராவது பெரிய ஆளா இருக்க விரும்பினா ஊழியக்காரா இருக்கணும், அது முன்ன அவ்வளவு வசனம் சொல்லு. இப்படி அநேக காரியங்களை கர்த்தர் சொல்லி கொண்டார். இப்போ இந்த வசனம் பார்க்க தாழ்த்துகிற ஒரு அனுபவத்தை சொல்லுங்க. ஒரு உயர்வு வர வேண்டுமானால் ஒரு தாழ்மை இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து பற்றி அவர் சொல்ல காரணம், இயேசு கிறிஸ்து தன்னை தாழ்த்துகிற ஒரு காரியத்தை பார்த்து, தாழ்மை உள்ள இயேசு. அவர் பாரு, எவ்வளோ பெரிய கடவுள், தேவன், உலகத்தை படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் ஒரு மனுஷனாய் தன்னை தாழ்த்தி இந்த உலகத்தில் வந்தார். தம்மை தாமே வெறுமையாக்கினார், அடிமையின் ரூபம் எடுத்தார் என்று பிலிப்பியர் நிருபத்திலே சொல்லப்பட்டிருக்கு. மனுஷ சாயலானார், அவர் முழுமையும் தாழ்த்தினார். அப்படி மரண பரியந்தமும் தன்னை தாழ்த்தினதுனாலே தேவன் அவர் எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமத்தை கொடுத்தார். இப்போ இயேசுங்கிற நாமத்தை பற்றி உங்களுக்கு தெரியுமா? வானத்துல, பூமியில, பூமிக்கு கீழே எல்லா இடத்திலும் உயர்ந்த ஒரு நாமம் இருக்கும்னா அது இயேசு நாமம். ஏன்னா அவர் தன்னைத்தான் அவ்வளவு தாழ்த்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு இடத்துல நம்ம போயிட்டு வைங்க, சில சமயங்களில் கல்யாண வீட்டுக்கெல்லாம் போவோம். நம்ம ஊரில் சொல்லுவாங்க, சாவில் போனால் சாவிட்டு போனால் சொத்தவனாக இருக்கணும்னு நினைப்பாங்க. கல்யாண வீட்டில் போனால் மாப்பிள்ளையாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. முதன்மையாக இருக்கிறத குறித்து நிறைய சொல்லுவாங்க. எங்கே போனாலும் நான் உயர்வாக இருக்கணும், என்ன எல்லாரும் பார்க்கணும், எல்லாரும் மெச்சிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த காரியம் வேண்டாம் என்று ஆண்டவர் சொன்னார். ஒரு கல்யாண வீட்டுக்கு நீங்கள் போனீங்கன்னு வச்சா, அங்கே போயிட்டு என்ன செய்வீங்க? உங்களை பாருங்க, போயிட்டு உயர்ந்த இடத்துல உட்காராதீங்கன்னு ஆண்டவர் சொன்னார். ஒரு முதன்மையான இடத்துல உட்காராதீங்க. ஏன்னா உங்களை காட்டிலும் மேலான ஒரு ஆள் வரும் பொழுது உங்களை அந்த இடத்த எழுப்பிட்டு வேற தாழ்ந்த இடத்துல உட்கார வச்சுட்டு அந்த ஆள் அந்த இடத்துல உட்கார வைப்பாங்க. அதனால நீ போன உடனே என்ன செய்ய, ஒரு தாழ்வான இடம், ஒரு குறைஞ்ச இடத்துல போய் உட்காரு. அப்பொழுது அந்த கல்யாண வீட்டுல இருந்து வர்றவங்க என்ன செய்வாங்க? ஐயோ, நீங்க எங்க இருக்கீங்களா என்று சொல்லி அவர்களை கூட்டி கொண்டு மேன்மையான இடத்துல உட்கார வைப்பாங்க. அப்பொழுது உங்களுக்கு மற்றவர்களுக்கு முன்பாக ஒரு கனம் உண்டாகும் என்று ஆண்டவரை ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. அப்போ தாழ்த்துகிற ஒரு காரியத்தை நாம் எங்கே வாசிக்கிறோம். இன்றைக்கும் அருமையான வாழ்க்கையில் நீங்கள் உயர்த்தப்பட வேண்டும் நினைக்கிறீங்களா? நீங்க இருக்கிற இடங்களை தாழ்மையாய், பேச்சில் தாழ்மையா இருக்கு, எல்லாத்துலேயும் தாழ்மையா இருக்கு. பெருமை நமக்கு வேண்டாம். அப்படி தாழ்மையா இருக்கும்போது உங்களுக்கு ஒரு நாள் உயர்வு. நீங்கள் கர்த்தருடைய கரத்திலே தாழ்மையா இருந்தால் ஒரு நாள் கர்த்தர் உங்களை உயர்த்தும் நாள். அந்த நாளை நீங்கள் எதிர்பார்த்து என்ன செய்யுங்க? நீங்கள் எப்பொழுதும் தாழ்மையுள்ளவர்களாக இருக்கு. தாழ்மையுள்ள கர்த்தர் கிருபை அளிக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படியானால் இந்த நாட்களில் தாழ்மையுள்ள இயேசுவிட்டு நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்க, இயேசு கழுதையின் மேலே ஏறி போனார். எல்லாரும் எல்லாம் போவோம், ராஜாதி ராஜா எல்லாம் போவாங்க, யோசனை பண்ணி பாருங்க. அந்த நாட்கள்ல கூட எந்த ராஜாவும் கழுதையில போக மாட்டான். ஆனா
உலகத்தை படைத்த சர்வ வல்லமுள்ள ராஜா கழுதை மேல் ஏறி போனார். அவர் அதில் உருவம் அதில் அவர் போனார். அதுதான் பாம் சண்டை என்று சொல்லுகிறோம். பாம் சண்டையில் கழுதை மேலே ஏறி போனார். தன்னை அவ்வளவாய் தாழ்த்தின ஒரு தேவனாய் இருந்தார். இன்றைக்கும் நாம் எப்படி இருக்கிறோம்? தாழ்த்துகிறோமா? அவருடைய பிள்ளைகள், அவருடைய தாழ்த்துற பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை உயர்வே கட்டளையிடுவாங்க. நாட்களில் நீங்கள் ரொம்ப வாழ்க்கையில சோர்ந்து போறீங்களோ, உயர்வே வரல, எந்த ப்ரமோஷனும் இல்லை, எந்த இதுவும் கிடைக்கல, நான் எவ்வளவோ பண்ணி பார்த்துட்டேன்னா நீ சொல்லுங்க, ஆண்டவரே உங்களுடைய வசனத்தின்படி நான் தாழ்மையா இருக்கிறேன், எனக்கு நீர்தான் உயர்வு கொடுக்கணும், கர்த்தருடைய கரத்தில் கொடுங்க. ஆண்டு எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார். கர்த்தர் உங்களை உயர்த்தும் நாள் வந்திருக்கிறது. கர்த்தர் உங்களை உயர்த்துற நாளில் நீ இருக்கிறீங்க. தேவனுக்கு பிரியமாய் தாழ்த்து பாருங்க. சீசர்கிட்ட சொன்னாரு, நீங்க முதன்மையா இருக்க விரும்பாது, முதன்மையா இருக்கணும், எல்லாருக்கும் பணிவிடையா இருங்க, உங்களை தாழ்த்துங்கள், அப்பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதனால அருமையானவர்களே, உங்க வாழ்க்கையில் உயர்வு பெற வேண்டுமா? இன்றைக்கே உங்களை வாழ்க்கையில உங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுங்க. நான் தாழ்மையா இருக்க விரும்புகிறேன், நான் எல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் தாழ்மையா இருக்க விரும்புகிறேன். தாழ்மையா இருந்து பாருங்க, உங்களை தேடி வரும் உயர்வு, உங்களை தேடி வரும். அப்பொழுது சொல்லுவேன், ஐயோ அதுதான் உண்மையான உயர்வு. நம்மளை உயர்த்திட்டு நான் தான் பெரிய ஆள் சொல்றதுல ஒன்றும் இல்லை. நம்ம எல்லாரும் பெரிய ஆள் சொல்லுகிற மற்றவங்க சொல்லணும். அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களை உயர்த்துவாராக. தாழ்மைப்படுங்கள், கர்த்தர் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்கு அச்சபிக்கிறேன். பரலோகத்தின் பிதாவே, நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளையில உங்களுடைய திருக்கரத்திலே இந்த பிள்ளைகளை கொண்டு வருகிறோம். நீ தாழ்மை உள்ள இயேசுவா இருந்தது போல உங்களுடைய தாழ்மையை நாங்கள் கற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க ஆண்டவர். பெரிய ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளாய் மாற்றும் ஆண்டவரே. எங்க போனாலும் ஒரு உயர்ந்த அனுபவத்துல நாங்கள் இருக்க நினைக்காதபடி ஆண்டவரே, தாழ்மை உள்ள அனுபவத்துல நாங்கள் இருக்க உதவி செய்யும். அப்படியாவது எங்களை உயர்த்துவீர் என்று சொன்ன ஒரு வசனத்தின்படி யாரெல்லாம் தாழ்மையிலே இருக்கிறார்களோ அவளை நீ உயர்த்தும்படி நாங்கள் சொல்லிக்கிறோம். வசனத்தின்படி நடக்க உதவி செய்யும். ஆசீர்வாதம். பட்ட கஷ்டங்கள் போதும், ஒரு பெரிய உயர்வை கட்டளையிடும். வேலையில ஒரு உயர்வு, குடும்பத்துல ஒரு உயர்வு, பண கஷ்டத்துல இருந்து ஒரு உயர்வு, எல்லாத்தையும் உயர்வை கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆசீர்வாதம் தாழ்த்து இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதித்த வசனத்தின்படி நடங்க. கர்த்தர் தாழ்மைப்படுங்க. கர்த்தர் உங்களை பிடித்த காலத்தில் உயர்த்துவார். அது நாள் வந்திருக்கிறது. தொடர்ந்து ஒப்புக்கொள்ளுங்கள். இன்னும் ஒரு சந்திக்க வரையிலும் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. வாசம் செய்பவரே, தூயவரே, என் மேய்ப்பரே, துதிகளின் மத்தியில் வாசம் செய்பவரே,